களி, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புனா ஃபேமஸ். யாரு? எங்க கேப்டன். அதுதான் விரும்பி சராசரி மக்களோட கீழ உட்காந்து நல்லா சாப்பிட்டு போவாரு. இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர் வந்து அந்த கடைக்கு கண்டிப்பா நான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. வந்து நம்ம கடையில வந்து களி, அவர் அப்பாவுக்கு ரொம்ப களி பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி களி சாப்பிட்ட வச்சுங்க. கொஞ்சமா களி, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாரு, நாட்டுக்கோழி ஃப்ரை சாப்பிட்டாரு, மட்டன் கொடுத்து 3 சாப்பிட்டாரு. அப்பா, அம்மா, என் ஒய்ஃபு, அக்கா, தங்கச்சிங்க இவங்கள வச்சு தான் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் எப்படி செய்யறாங்களோ அந்த செய்முறை தான், வீட்டு குழம்பு மாதிரி தான் இருக்கும். அந்த போர்டில் எஸ்ஆர்எஸ் சண்டைக்கறி ஹோட்டலில் போர்டில் பார்த்தீங்கன்னாவே கேப்டன் படம் போட்டு தான் நான் வச்சிருக்கிறேன். அதாவது பொதுவாக போனால் என் கொலை தெய்வமே என் கடையில் தான் இருக்கு. கேப்டன் தான் எனக்கு ரொம்ப உயிர். சில பேர் சொல்லுவாங்க, என்னடா அவங்க கேப்டன் பண்ணிட்டாங்க என்னன்னு. என் கேப்டன் வந்து வாரி கொடுத்தவர், அள்ளி கொடுத்தவர். கேப்டன் இறந்துட்டாரு, எங்கடா இருக்கிறாருன்னு உங்க கேப்டன் என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இப்போ சொல்லுகிறேன், என் கேப்டன் வந்து என் மனசுல இருக்கிறாரு, அவெல்லாம் இறக்கல. அந்த காலத்துல சந்தையில ஆட்ட பிடிச்சு அங்கேயே ஃப்ரெஷ்ஷா வெட்டி வீட்டு ஸ்டைல்ல செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. இப்பவும் அந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குமான்னு நம்ம தேடி கண்டுபிடிச்ச இடம் தாங்க இந்த சந்தக்கறி ஹோட்டல். ஃப்ரெஷ்ஷா மட்டனை வெட்டி நம்ம கண்ணு முன்னாடியே, அதுவும் விறகடுப்புல செய்யறாங்கங்க. வீட்டிலேயே அரைச்சி ஆட்டி வச்ச மசாலால வேக வச்ச மட்டனை போட்டு அவங்க மட்டன் குழம்பு செய்யும் போதே கம கமன்னு வர வாசனை இருக்கேப்பா, இப்பவே நம்ம பசிய தூண்டுதுங்க. இதுக்கு காம்பினேஷனா அவங்க குடுக்கறது மத்துக்களிங்க. இந்த மத்துக்களி பார்க்கறக்கே ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. அப்படியே அல்வா துண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அப்படியே அந்த திருநெல்வேலி அல்வா மாரி அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குங்க இந்த களி. இந்த களியும் கறியும் நம்ம கேப்டன் விஜயகாந்தோட ஃபேவரைட் டிஷ்ஷாமாங்க. ஒகேனக்கலுக்கு அவரு ஷூட்டிங் வரும்போதெல்லாம் இத தான் விரும்பி சாப்பிடுவாராமா. இதைய பார்த்த அவரோட தீவிர ரசிகர் தாங்க இந்த ஹோட்டலை இப்ப நடத்திட்டு வராரு. களி மட்டும் இல்லாம கறியோட சாப்பாடு சாப்பிடணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காகவும் விறகடுப்புலயே சுட சுட சாப்பாடும் இவங்க தயார் பண்றாங்க. இந்த ஹோட்டல்ல ஆட்டு தலைக்கறி, குடல் குழம்பு, நாட்டுக்கோழின்னு இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் சிறப்பாவே இருக்குங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். வணக்கம். என் நேம் வந்து சரவணன். சந்தகரி ஹோட்டல் அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியும். சந்தகரி ஹோட்டல் சரவணன் தான் நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒகேனக்கல் போகிற ரோட்டில் இருக்குது. டோல்கேட்ல 100 மீட்டரில் வந்து போடூர் 4 ரோடு எஸ்ஆர்எஸ் சந்தகரி ஹோட்டல் நம்ம கடை இருக்குது. அதாவது நான் செவ்வாய்க்கிழமைனா நம்ம ஊரில் வந்து சந்தை. செவ்வாய்க்கிழமை வந்து கொள்முதல் மொட்டை ஒரு 10 ஆடு, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆடு, ஒரு 8 ஆடு 10 ஆடு அது வாங்கிட்டு வந்து கொள்முதல் நாமளே வச்சுக்குவோம் வீட்டால. ஒரு நாளைக்கு ஒரு ஆடு, குடல் கறி தனியா, கறி மட்டன் தனியா, தலைக்கறி தனியா. அது இல்லாத நாட்டுக்கோழி ஃப்ரை போடுவோம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான், கிராஸ் எல்லாம் இல்ல, நாட்டுக்கோழி போடுவோம். களி, புரோட்டா, ஒயிட் ரைஸ். நிறைய பேர் பார்ப்பாங்க, மட்டன் வாங்கலாமா வேணாமா, ஐயோ ரேட் அதிகமா இருக்குமே, இந்த காலத்துல மட்டன்லாம் வாங்கி சாப்பிடலாமான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம கல்ல வந்து மட்டன் ஒரு பிளேட் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்குள்ள வரும். மேக்சிமம் 170 ரூபா தான் மட்டனு. குடல் கறி 110 ரூபா, தலைக்கறி 110, நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி 130 ரூபா, பிராய்லர் சிக்கன் 100 ரூபா. நம்ம களி பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து அல்வா மாதிரி தான் இருக்கும். களி வந்து சாஃப்டா இருக்கும், நைஸா இருக்கும். களி வந்து கருப்பெல்லாம் வராது, வெள்ளையா தான் இருக்கும் நம்ம கடையில். இப்போல்லாம் இந்த சாப்பாடு சப்பாத்தி அது இது சாப்பிட்டெல்லாம் மக்கள் வெறுத்துட்டாங்க. களி தான் நம்ம கடையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மேக்சிமம் வந்து 200 களி 150 களி மேக்சிமம் போயிடுது. நம்ம கடையில் களி, மட்டன் குழம்பு, குடல் கறிமி அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா வீட்டில் எல்லாமே ஃபேமிலி தான் நான் செய்கிறேங்க, ஆள் வச்சு யாரும் செய்யறதில்ல. அப்பா, அம்மா, என் ஒய்ஃபு, அக்கா, தங்கச்சிங்க இவங்கள வச்சு தான் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அந்த செய்முறை தான், வீட்டு குழம்பு மாதிரி தான் இருக்கும். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான். அதாவது மட்டன் வந்து குக்கரில் வந்து நான் பாதி வேக்காடு மட்டும் தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் நிறையா நான் செய்கிறது. இப்போ வந்துக்கிற காலகட்டத்தில் கேஸில் செஞ்சு அந்த டேஸ்ட்டெல்லாம் எதுவும் கிடைக்கிறதில்ல. விறகடுப்பு செஞ்சால் டேஸ்ட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 10:30 மணிலேருந்து நம்ம கடை 2000, 10 மணிலேருந்து 2000, 10 டு ஈவினிங் 5 மணி முடிக்கும். 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடல் கறி களி ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனு, ஒயிட் ரைஸு, புரோட்டா, நாட்டுக்கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேக்ஸிமம் 12 மணிக்கு எல்லாமே ஷார்ப்பாக ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா கடையில் மட்டும் செய்கிறதெல்லாம் ஆர்டரும் செஞ்சு தராங்க. ஆர்டர் எப்படின்னா, ஒகேனக்கல் இங்கேருந்து நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது ஒகேனக்கல். இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தான். கால் பண்ணி எங்களுக்கு இது பேர் வரேங்க, எனக்கு ஒரு 4 கிலோ மட்டன் செஞ்சு கொடுங்க, நாட்டுக்கோழி 2 கிலோ செஞ்சு கொடுங்க, குடல் கறி செஞ்சு கொடுங்கனாங்கன்னா 1 கிலோவுக்கு 200 தான். மட்டனுக்கும் 200, நாட்டுக்கோழிக்கும் 200, குடல் கறிக்கும் 200, சிக்கனுக்கு 150, பிராய்லர் சிக்கனுக்கு மட்டும் 150 ரூபா. அவங்க என்ன ஆர்டர் சொன்னாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருவோம். நீங்கள் வரக்குள்ள வாங்கிட்டு போயிட்டு ஒகேனக்கல் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் போகலாம். இங்கே வந்து கடை ஆரம்பிச்சிலேருந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். இங்கே எல்லாமே போட்டி, சிக்கனு, மற்றபடி சாப்பிட்றதுக்கான எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குது.
ஒகேனக்கல்லேருந்து நாங்கள் வரோம் 16 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து சாப்பிட்றதுக்குனே வரோங்க. நல்லா நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறாங்க எல்லாமே. ஒகேனக்கல்லேருந்து வரோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. நான் சேலத்துலேருந்து வரேங்க. இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துருந்தோம். ஒரு டைம் சாப்பிட்டு நல்லா இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் சாரோட நாங்கள் வெளியில் வந்துருக்கும்போது வாங்கினா அவரையும் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இதுமாதிரி நாங்கள் ரெகுலராக வருவோம். வெளியில் வரும்போது நாங்கள் கூட்டிட்டு வரோம். ஹோட்டல் நல்லா இருக்குது, களி நல்லா இருக்குது, மட்டன் சிக்கன் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ என் கடையை பார்த்தீங்கன்னாவே அந்த போர்டில் எஸ்ஆர்எஸ் சந்தகிரி ஹோட்டலில் போர்டில் பார்த்தீங்கன்னாவே கேப்டன் படம் போட்டு தான் நான் வச்சிருக்கிறேன். அதாவது பொதுவாக போனால் என் கொலை தெய்வமே என் கடையில் தான் இருக்குது. கேப்டன்னா எனக்கு ரொம்ப உயிர். நான் 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு வந்து கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும். வல்லரசு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப எனக்கு வல்லரசு தான் பிடிக்கும். அப்போல்லாம் அந்த பாக்கெட்டில் வல்லரசு படம் எடுத்து வாட்டி ரிலீஸ் ஆகிறக்குள்ள நான் சின்ன பையன் அந்த கார்டு வாங்கி ஜோப்பில் வச்சுக்குவோம். வல்லரசு அவர் போலீஸ் அந்த கெட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபைட் போகிற சீனெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவர் ஒகேனக்கல் வந்தாருன்னா சினி ஃபீல்டு ஷூட்டிங் எடுக்கிறப்போ வந்து களி, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு தான் ஃபேமஸ்ஸு. யார் எங்கள் கேப்டனு அதுதான் விரும்பி வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற நிறைய ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க வெரைட்டியான ரைஸு அது இதுன்னு சாப்பிடுவோம். அவர் இயல்பாக உக்காந்து அதாவது நாம் சாப்பிட்ற தட்டிலே வந்து களியும் கருவாட்டு குழம்பு எனக்கு வேணும், மீன் குழம்பு வேணும் உக்காந்து நல்லா மனுஷார உக்காந்து அதுவும் ஒரு கீழே சராசரி மக்களோட கீழே உக்காந்து நல்லா சாப்பிட்டு போவார். எனக்கு வந்து நான் எப்படின்னா நான் சின்ன வயசு கொஞ்சம் இருக்கிறப்போ ஒகேனக்கல் ஷூட்டிங் எடுக்கிறப்போ நான் போயிருக்கிறேன். அவர் சாப்பிட்டது கூட இருந்தது நல்லாவே பார்த்துருக்கிறேன். எதுக்கு இந்த ஹோட்டலில் வச்சுன்னா அவர் வந்து சோறு போட்டு அதாவது பொதுமக்கள் வந்து யாரும் அவர்கிட்ட வந்து பட்னியாகக்கூடாது, சாப்பிடணும்னு யாரும் அவர்கிட்ட முன்னால் வந்து சொல்லக்கூடாது. அவர் ஷூட்டிங் சினி ஃபீல்டாகட்டும், அவர் கட்சியில் வந்து இந்த வாக்கு சேகரிப்பு போகக்கூடியாகட்டும், நான் சாப்பிட்லன்னு மட்டும் அவர் முன்னால் சொல்லக்கூடாது. சாப்பிட்லன்னா உடனே அவர் சாப்பிடுவாயின்னு ஃபஸ்ட்டு உடனே அனுப்பிவிடுவார். போய் சாப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம் தான் சொல்லுவார். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் கட்சி துவங்கினார். கட்சியில் போய் நானும் அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன். கட்சியில் சேர்றப்போ வந்து நான் வந்து 17 வயசுலேயே போய் கட்சியில் நான் இணைஞ்சிட்டேன். கேப்டன் இது மாதிரி வராருன்னா ஓடிடுவேன். ஒகேனக்கல் வராது, தருமபுரி வராது, சேலம் வராது, மாநாட்டுக்கு வராரு, அங்கே எந்த ஊரில் மாநாடு போடுறாங்க எங்கே வராருன்னா நான் ஓடிடுவேன். கேப்டன் வராருனாவே அந்த 10 நிமிஷம் இருக்க மாட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு ஓடிடுவோம். ஓடிட்டு போயிட்டு நான் சேர்ந்தேன். கர்நாகர் பேரூரில் நகர துணை செயலாளராக இப்போ வந்து இருக்கிறேன். சீட்டு கொடுத்தாங்க கட்சியில் நான் வந்து நிற்கணும், நான் கேப்டன் எனக்கு பிடிக்கும், நான் இவ்வளோ உழைச்சிருக்கிறேன் அப்படின்னு போனோடனே என் ஒய்ஃபை நிற்க வச்சு, எங்கள் வார்டு பெண் வார்டு கவுன்சிலரு லேடிஸ் தான் நிற்க முடியும், என் ஒய்ஃபை நிற்க வச்சு டிஎம்கே ஆப்போசிட்டு நம்மளுக்கு மொத்தம் 7 பேர் போட்டிட்டாங்க. அவங்கெல்லாம் உதைத்து எங்கள் ஒய்ஃபை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டேன். முதல்ல நின்று முதல்ல வெற்றியாக வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபு வந்து கவுன்சிலராக ஆகியிருக்காங்க. ரொம்ப அதை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் ரசிகராக இருந்து அவர் இதெல்லாம் போய் நம்பராக சேர்ந்து என் ஒய்ஃபு கவுன்சிலராக ஆகிக்கிறாங்கன்னா நான் அவர்கிட்ட போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கின்னு வந்தேன். என் ஒய்ஃபு கூட்டிகிட்டு போயிட்டு கேப்டனை கிட்டே அவர் கையாலே நான் வந்து ஆசீர்வாதம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் உடல்நல அவர் அப்பயே கொஞ்சம் இதாக இருந்தார். அவர் இது மாதிரி தவறிட்டான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே நான் இங்கேருந்து கார் வச்சுட்டு எங்களோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்காங்க, ஊரில் நிர்வாகி கட்சிக்காரெல்லாம் இருக்காங்க. நாங்கள் ஒரு 2 கார் வச்சுட்டு நாங்கள் உடனே கிளம்பி போய் 2 நாள் அங்கே தான் இருந்தேங்க. கேப்டன் அடக்கம் பண்ணுற முடிக்கும் நான் வரல, அங்கேயே தான் இருந்துட்டு அடக்கமெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 3 மாதம் கழித்து எங்கள் ஊரில் மக்களுங்களை வந்து 2 பஸ் வச்சுட்டு போனாங்க. இன்னொரு கவுன்சிலர் இருக்கார் மாமா, அவரும் தேமுதிக கவுன்சிலரு. ஒரே ஊரில் 2 கவுன்சிலரு, ஒரே மாமன் மச்சான் 2 பேர் இருக்குங்க. இங்கேருந்து 2 பஸ்ஸு வச்சு இங்கேருந்து மக்களை கூட்டிகிட்டு போய் எங்கள் கேப்டன் சமாதியெல்லாம் இல்லை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா எங்கள் மக்களுகளையும் கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் சொந்த செலவில் எல்லா மக்களையும் நாங்கள் 2 பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அவர் இறந்த உடனே தமிழ்நாட்டிலே முதல்ல நாங்கள் தான் கேப்டனுக்கு ஒகேனக்கல்ல செலவு வச்சுருக்கிறேங்க. தமிழ்நாட்டு முதல்ல கேப்டனுக்கு செலவு வந்தது நாங்கள் தான். கேப்டன்னாவே எனக்கு உயிர். கேப்டன் நினச்சாவே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும், கண்ணு தண்ணி கூட கலைஞரம் நம்மளுக்கு. ஆகஸ்ட் 25 கேப்டனுக்கு பர்த்டேன்றப்ப எல்லாத்துக்குமே அன்னதானம் வர மக்களுக்கு அவங்களுக்கு அனைத்து பேருக்குமே சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, தையல் மிஷினு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கரம், பல்வேறு பொருட்கள்லாம் நாங்கள் வந்து இலவசமாக அங்கே கொடுப்போங்க. சமயத்தில் வந்து நம்ம இளைய கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அந்த கடைக்கு கண்டிப்பாக நான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னார். வந்து நம்ம கடையில் வந்து களி, அவர் அப்பாவுக்கு ரொம்ப களி பிடிக்குங்க அப்படின்னு சொல்லி களி சாப்பிட்ட வச்சுங்க. கொஞ்சமாக களி, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாரு, நாட்டுக்கோழி ஃப்ரை சாப்பிட்டாரு, மட்டன் கொடுத்து 3 சாப்பிட்டாரு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருந்துச்சின்னு சொல்லி நம்மளுக்கு நன்கொடை வந்து அவர் 1000 ரூபா அன்பளிப்பாக கொடுத்துட்டு போனார். நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த ஆளி வந்து நான் கடைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இது வச்சுக்காங்கன்னா அவர் நேம் இது. அப்போ 1000 ரூபா வந்து பத்திரமா நான் வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுருக்கிறேன். நான் வந்து அங்கே அன்னதானத்துக்கு வந்து நான் பண்ணணும், எனக்கு உதவி பண்ணணும் என் மனசில். கேப்டன் கோயிலுக்கு வரவங்க
அன்னதானம் டெய்லியுமே நடக்குது. நாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நான் ஒரு 10,000 ரூபா இளைய கேப்டன் கையில் வந்து நன்கொடையே வச்சுக்காங்கண்ணா. கோயிலுக்கு வரவங்களுக்கு அன்னதானத்துக்கு 10,000 ரூபா நன்கொடையே கவரில் போட்டு கொடுத்தோம். அடுத்தது வந்து அந்நியாரே வர வைக்கிற இது இருக்குது என்கிட்ட. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்நியாரும் பார்ப்பாங்க. அந்நியாருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். என் கடைக்கு வந்து ஒரு டைமு உட்காந்து எந்திரிச்சு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. என் கேப்டன் எப்படி நான் தெய்வமாக நினைக்கிறேன்னா அது மாதிரி அந்நியார் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். கேப்டன் இருந்திருந்தால் இன்னும் நாங்கள் இன்னும் மேல் எவ்வளோ வளர்ந்துருப்போங்க இருந்திருப்போங்க. இப்போயுமே வந்து என் கேப்டன் வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க, கேப்டன் இறந்துட்டாரு எங்கடா இருக்கிறாரு, இனிமேல் உங்கள் கேப்டன் என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இப்போ சொல்லுகிறேன், என் கேப்டன் வந்து என் மனசில் இருக்கிறாரு. அவெல்லாம் இறக்கலை, எங்கள் மனசில் இன்னுமே அவர் எப்பயுமே எங்கள் மனசில் இருந்துருப்பார். எத்தனையோ தலைவருங்கள்லாம் இறந்தாங்க பண்ணாங்க. இன்றைக்குமே பல ஆயிரம் பேர் எங்கள் கேப்டன் கோயிலுக்கு போயிட்டு தாங்கிறாங்க. டெய்லி அன்னதானம் நடந்துட்டு தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, என்னடா உங்கள் கேப்டன் பண்ணிட்டாங்க என்னன்னு. என் கேப்டன் வந்து வாரி கொடுத்தவர், அள்ளி கொடுத்தவர். தொண்டர்களை வந்து தங்கத்தட்டில் தாளாட்டோன்னு எந்த தலைவரும் சொல்லியிருக்கிறான். அன்றைக்கி வராங்க, புதுசாக கட்சி அனுமதிக்கிறாங்க, புதுசாக அவங்க சம்பாதிக்கணும், அவங்க கொள்கையை மட்டும் தான் பார்க்குறாங்க. கேப்டனை வந்து எதுவுமே வச்சுக்கல, அவர் பார்க்கல, எதுவும் எடுத்துகிட்டு போகல.